பத்தியுமே இவ்வளோ பெருசாக எவ்வளோ காலை இருக்கும் கைக்கிறது வந்து இது வந்து மொத்தமாக இருக்குது. இது வந்து மரமங்கலம் ஏசிசியோட 1000 ரூபாய். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா திருப்பூரில் இருக்கோம். நம்ம இந்த கடைக்கு வரணும் வந்திருக்கோம். ஸோ அண்ணனும் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து இந்த கடையை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சின்ன லெவலில் இருந்து இப்போ நம்ம பெரிய லெவலில் எல்லாமே நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து கடைக்கு வந்திருக்கிறோம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லிடுங்க. ராஜதுரை. ராஜதுரை. இந்த லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுங்க ப்ரோ எக்ஸாக்டாக. இது வந்து நெசவாளர் பேர் என்ன, இந்த கம்பெனி நேம் என்ன, நீங்கள் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு எக்ஸாக்டாக? கம்பெனி நேம் வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் வியர். கரெக்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 to 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நெசவாளர் காலனி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக சிவன் தேட்டர் ரோட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு 4வது பில்டிங். சரி, ஓகே. உங்களுக்கு வெளியிலே போர்டு எல்லாமே போட்டிருக்கோம். அதாவது திருப்பூர்ல வந்து 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல அண்ணன் சொன்ன அட்ரஸ்ல தான் இந்த இறங்கினீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஓகே. அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுவோம். நீங்க இங்க விசிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்க லோக்கல்ல நீங்க இருந்தீங்கன்னா நேரில் விசிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி வரலாம். ஸோ நம்ம வந்து இந்த கடைக்கு உள்ள வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவா இருந்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. அப்புறம் சொல்லுங்க ப்ரோ, நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணது என்ன ரேஞ்சு, இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கு? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஆரம்பிச்சது தான். இந்த அளவுக்கு வருவேன்லாம் நினச்சி பார்த்துலாம் நம்ம பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் சப்ளிமேஷனில் ஒர்க் பண்ணனால சப்ளிமேஷனில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் இங்கே வந்து அப்படியே ஒர்க் பண்ண வந்துட்டு சும்மா அப்படியே சின்ன லெவலில் ஆரம்பித்தது. அப்புறம் 1 2 அப்படியே நிறையா கொஞ்சம் கொஞ்சம் வரவும் அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு சைடில் அப்படியே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன் தனியாக வந்து. அப்புறம் அது வந்து எங்கள் ஓனர் தான் எனக்கு காரணம். அவர் ஒர்க் பண்ண இடத்துலயே ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க, வேலை பார்க்குறவங்க இடம் கொடுக்குறாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு எங்க ஓனர் கொடுத்தாரு. நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க ஓனரும் ஒரு காரணம். 100% அது வந்து எல்லாரும் பண்ணிக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் இப்ப நானே வந்து பண்ணணும்னு நினைச்சாலுமே அது சாத்தியமானது கேள்வி. எல்லாருக்குமே அந்த மனசு வராது. எங்க ஓனர் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஜென்யூனான மனுஷன். எனக்கு வந்து டிசைனிங்ல இருந்து கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, அயனிங், பேக்கிங் எல்லாமே தெரியும். யாராவது ஒருத்தவங்க லீவ் போட்டாலுமே மேனேஜ் பண்ணிக்கணும். அதனால நான் எப்பயுமே கம்பெனிக்குள்ள இருக்குன்னு நினைப்பேன். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன லெவல்ல இருந்தீங்க, என்ன மிஷின்லாம் இருந்துச்சு, இப்போ என்ன மிஷின்லாம் இருக்கு? ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிஷின் எல்லாத்துலயும் ஒரு மிஷின் தைக்கிறது வச்சிருந்தேன். ஒரு சில மிஷின் என்கிட்ட இல்லை, கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி கட்டிங் எல்லாம் சின்னதாக வச்சிருந்தேன். இப்போ வந்து எல்லா மிஷினும் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட மிஷின் மட்டுமே ஒரு ஸ்டிச்சிங்க்கு மட்டுமே ஒரு 15-18 மிஷின் பக்கம் நம்மகிட்ட இருக்கு. கட்டிங் மிஷின் 2 மிஷின் இருக்குது. அப்புறம் அயனிங்கு, பேக்கிங்கு எல்லாமே இருக்கு. காஜா பட்டன் மிஷின் முதற்கொண்டு வாங்கிட்டேன். நம்ம ஆர்கனைஸ்டா ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேலையை நம்ம சீக்கிரம் வெளியே போக தேவையில்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆர்டர் பண்ற இடத்துல 4 ஆர்டர் பண்ணிடலாம். இடையில வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு டிஷர்ட் வந்து ஸ்பான்சர் கேட்டிருந்தேன். அப்போ வந்து நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 16 டீம் வச்சு டோர்னமெண்ட் நடத்த போகிறோம் ப்ரோ, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னா அவர் டக்குன்னு கால்குலேட் பண்ணி ஓகே 75,000 வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 75,000 எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார் வந்து ஒரு டிஷர்ட் வந்து 300 ரூபா வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இல்லை ப்ரோ நீங்கள் கம்மி ரேட்டில் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு பாதிக்கு பாதி பண்ணி கொடுங்க, ஒரு 150 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் ப்ரோ, நீங்கள் இப்போ நான் வந்து ஸ்பான்சர் கொடுக்குறேன்றனால நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவீங்க, அதை பார்த்துட்டு இது எங்கேன்னு கேட்பாங்க, இது வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் வியர் இதில் திருப்பூர்ல அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம நேம் அங்கே அடி வாங்கிடும். உங்களுக்கு ஸ்பான்சர் வேணா நான் பண்ணுறேன், ஆனால் 300 ரூபா தான் என்னோட ரேட்டு, அதுலேருந்து அந்த குவாலிட்டிலேருந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வார்த்தையில தான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகி கண்டிப்பாக நம்ம கடைக்கு ஒரு விசிட் பண்ணணும்னு வந்திருக்கோம். அதை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ, உங்களுடைய குவாலிட்டி இன்னைக்கு டேட்டுக்கு அப் டு டேட்டுக்கு உங்கள் குவாலிட்டி என்ன லெவலில் இருக்காது சொல்லிடுங்க. குவாலிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணதை விட இப்போ நல்லா பெட்டராக இருக்குது. இன்னுமே வந்து பெட்டராக கொடுக்குறோன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க கஸ்டமர். அதனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. ஆமாம், ஏன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தாலுமே குவாலிட்டின்னு இருந்தால் தான் நம்மளை தேடி வருவாங்க. குவாலிட்டியில் ஆர்டர் வரும், எங்கே பண்ணேன்னு கேட்டு வர அளவுக்கு தான் நம்ம பண்ணி ஒன்று தொட்டு ஒன்று எங்கே வாங்கினா நீ எங்கே வாங்க ரெஃபரன்ஸில் தான் நிறைய ஆர்டர்ஸ் வருது. சூப்பர். உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எது வரைக்கும் சொல்ல வேணாம், எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சாக சொல்லியிருக்கு? மினிமம் ஒரு 250 இருந்து 250 ரூபா. ஆமாம். அப்போ எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்? மினிமம் 10 பீசஸ். 10 பீஸ்ல இருந்து மினிமம் 10 பீஸ். ஓகே. மினிமம் குவான்டிட்டி 10 பீஸ். அதுல இருந்து உங்களுக்கு 350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்கும், பிரச்சனை. 250 to 350 ரேஞ்ச் வரை நம்மகிட்ட இருக்கு. ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதான் கூட நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு பண்ண முடியாது. அவங்க டிசைனோட வந்துட்டாங்கன்னா நான் ஸ்பீடா பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா
நாங்கள் காட்டுற 2-3 டிசைன்ஸ் அவங்க ஓகே பண்ண மாட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேன்ற பட்சத்தில் எங்களால் அவங்க சொல்கிற டைம் டியூரேஷன் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை எந்த மாதிரி இது பண்ணுறீங்க? நம்மளுக்கு வந்து எனக்கு 95% வந்து கஸ்டமரே கொடுத்துட்றாங்க. ஓ சூப்பர். நம்ம கேரளா, பெங்களூர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஸ்டாகிராமு, எல்லாம் கூகுளால் 95% ஒரு 5% உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, அதில் ஓகே பண்ணிடுறோம். சில பேர் அந்த டிசைன் அப்படியே ஓகே பண்ணிடுவாங்க. சில பேர் எனக்கு டிசைன் ஓகே, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா அப்படி கொடுத்துருவோம். நம்ம டிசைனரு நம்மக்கிட்ட ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் சைடெல்லாம் மற்ற கம்பெனியோட நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் உங்கள்கிட்ட பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் பண்ண, ஒரு சில பேர் வந்து சில கொடுத்துட்டு கேட்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. அதை நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஏன்னா கொடுத்துட்டு 1 மணி நேரத்தில் கேட்பாங்க, 1/2 மணி நேரத்தில் கேட்கும்போது எந்த ஆர்டருமே இல்லைன்னா என்னால் 1/2 மணி நேரத்தில் கொடுக்க முடியும். ஆனால் கையில் ஆல்ரெடி 10 ஆர்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே ஆர்டர் இருந்துட்டு இருக்கப்போ இன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு நைட்டு வர வெயிட் பண்ணணும், அப்படின்னா அடுத்த நாள் வர வெயிட் பண்ணணும். அதை நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்பேஸை கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா. இப்போ ஆனா நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ற டைம்ல அவங்க கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஆமா நான் அதை சொல்லலையா, 95% என்னோட கஸ்டமருக்கு நாங்க டெலிவரி டேட்டு, ப்ரோக்ராம் ஷீட் போட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் கொடுத்துருவோம். சிம்பிளாலாம் பண்றதுல என்னென்ன டேட் டெலிவரி ஷீட் எல்லாம். ஆமா, டெலிவரிக்கே நாங்க நிறைய செலவு பண்றோம். அந்த 5% என்ன காரணத்தால? 5%ன்றது என்னன்னா, இப்போ திருவிழா டைமா இருந்தா திடீர்னு யாருக்காவது ஊருக்கு போற மாதிரி எமர்ஜென்சி ஆயிரும். திடீர்னு ஒரு ஏதோ மெடிக்கல் இஷ்யூஸ். ஆமா, ஒர்க் பண்றவங்கனாலதான் திடீர்னு மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று ஆயிரும். இல்ல ஏதாவது அந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது ஹேப்பன் ஆகிறத நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா. இன்னைக்கு ஒருத்தருக்கு திடீர்னு எமர்ஜென்சில ஒருத்தர் வரல, அதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஆளை சோர்ஸ் பண்ணணும். அப்படி அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல நான் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து எண்ட் யூசரா இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன டைம்ல வரல அப்படின்னா நமக்கு தான் இந்த இஷ்யூ. அதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். நம்மளும் இப்போ 2 நாள்லாம் நான் நைட்டு 3 முடிச்சு வேலை தான் பார்த்தோம். எனக்கு கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்ட டைம்ல கொடுக்குறதுனால நம்மளுக்கு அதுக்கு இவ்வளோ ஆர்டர் வர்றதுன்னா நம்மளுக்கு டைமிங்லேயும் குவாலிட்டிலையும் ரேட்லையும் இதுல 3லையுமே மற்றவங்களோட பெஸ்டா பண்றோம் அப்படின்றதுனாலதான் நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. இப்போ இந்த நார்மலா எல்லாரும் பண்ற சர்வீஸ் தானே, அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க சரியா டெலிவரி பண்றீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்றீங்க, கேரளா வெளி கண்ட்ரீஸும் இது பண்றீங்க. அந்த ஒரு முக்கியமான மேட்டர் சொன்னீங்களா, அதை சொல்லிடுங்க. நீங்க அலைனா சொல்லலாம், நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனலை பார்த்துட்டு கனடால இருந்து இவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இவங்க வந்து கனடாக்கு அந்த டீமுக்கு வந்து ஜெர்சி வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த கனடா டீமுக்கு அண்டர்-19 கேப்டன், வெஸ்ட் இண்டீஸ் டீமோட அண்டர்-19 கேப்டன் வந்து இப்போ சமீபத்தில் அவங்க டீமுக்கு ஆடிட்டு இருக்காரு. கெஸ்ட் பிளேயர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த பிளேயருக்கும் இவங்க இங்க இருந்து அடிச்சு கொடுக்குறீங்க, அப்படிதானே? ஆமா. யூஎஸ் கஸ்டமர் இருக்காங்க, குவைத், அந்த மாதிரி நம்மளுக்கு வேர்ல்டு வைடு கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து 99% பாசிட்டிவா தான். 1% ஏதாவது, அதுவும் அந்த 1% என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த டைமிங்ல தான் பிரச்சனை வருது. எல்லாருக்குமே எஸ்டி கொரியர்ல அனுப்பிச்சிடலாம். அதுதான் வந்து எங்களுக்கு எடுத்து போயிடுவோம். இனிமேல் நம்ம இன்னும் நிறைய லெவல்ல எடுத்து பண்ண போறதுனால எல்லாருக்குமே எஸ்டி கொரியரை தான் நம்ம ப்ரிஃபர் பண்றது. சின்ன பிசியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ஹோல் பில்டிங்கே வந்து இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்போ இங்கே நம்ம கீழே இருக்கோம், மேலேயுமே வந்து ஒரு யூனிட் இருக்கு. கீழே என்ன வேலை நடக்குது, மேலே என்ன வேலை நடக்குது? கீழே வந்து இப்போ என்னோட கேபின் இருக்கு, அப்புறம் டிசைன் பண்றாங்க, பிரிண்டிங்கு, கட்டிங்கு, ஃபியூசிங்கு, இது எல்லாமே வந்து கீழே. மேலே வந்து ஸ்டிச்சிங்கு, அயனிங், பேக்கிங்கு, ஷாப் இருக்கு. அப்படியே இவர் கூட போய் அந்த யூனிட்லாம் என்ன அங்கே என்ன வேலை நடக்குது அது மட்டும் அப்படி ஷார்ட்டாக பார்த்துடலாம். நார்மலாக ஒரு ஜெர்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இவ்வளோ என்ன நடக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். இது எதுக்காக இங்கேருந்து எடுத்து போடுறோம்னா, மெயினாக திருப்பூர் அப்படின்றனால உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல். வெளியில போய் பார்த்தீங்கன்னா 10 கடையில் 9 கடை வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஹோல்சேலாக கிடைக்கும். நீங்களே வந்து உங்கள் சரௌண்டிங்க்கு இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க, நீங்களே ஒரு 10 டீமுக்கு நீங்களே இங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். நீங்களே அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். யாராவது பிசினஸ் ஐடியாவில் வந்து கேட்டாலும் உங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நிறையா பண்ணுறோம். ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு வச்சிருக்காங்க, எங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறவங்க நிறைய இருப்பாங்க. உனக்கு வாங்கினா ஒரு 30 ரூபா 40 ரூபா ப்ராஃபிட் வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க ஊர்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சிருந்தா கூட நீங்க உங்களுக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க எல்லா யூனிட்டும் இங்க எல்லாமே வந்து அப்படியே இருக்கு, அங்க வந்து எதுவும் இருக்காது. நீங்க வந்து கொஞ்சம் டைம் வந்து கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஏன்னா நார்மலா எல்லா ஊர்லயுமே அது பண்ணதான் செய்வாங்க. இப்போ எங்க ஊர்லலாம் இளையனூர்லாம் அந்த மாதிரி யூனிட்லாம் கிடையாது. நார்மலா நாங்க ஒரு கடையில போய் சொல்லுவோம், அவர் வந்து மினிமம் 1 வாரம் சொல்லுவார், 1 வாரம் கழிச்சு வரும். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டிலலாம் அது இருக்காது. ஆனால் அமௌண்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இங்கே டேரெக்டாக இங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நான் இப்போ இங்கே வந்ததுலேருந்தே ஒரு 10 வாட்டி கேட்டேன், இது எவ்வளோ, அது எவ்வளோ, அது எவ்வளோ, இது எதையுமே வந்து 250 ரூபாய் கீழே சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. நானும் எல்லா துணியும் தொட்டு பார்த்தேன், எல்லாமே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ குவாலிட்டியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை.
இந்த டைமிங் தான் வந்து மேட்ரு. ஸோ இப்போ நம்ம அப்படியே கூட போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் கேட்க வேண்டியது எல்லாமே கேட்டாச்சு. மற்றபடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஸ்க்ரோலிங்லையும் நம்பர் போடுறேன். நீங்கள் தாராளமாக ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் கால் பண்ணலாம். உங்கள் டைமிங் சொல்லிடுங்க ப்ரோ. டைமிங் வந்து கம்பெனி டைம் வந்து காலையில் 9 to நைட்டு 8:30. ஓகே. அது போக நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் 8:30 9 மணி அந்த மாதிரி அந்த டைமில் ஃபோன் எடுப்போம். மேக்ஸிமம் இப்போ நிறையா கால்ஸ் வரனால எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ அதிகமாக கால் பேசும்போது சில இது கால் நான் அட்டன் பண்ண முடியாது, வேற ஏதாவது வேலையா இருப்பேன். நீ வாட்ஸ்அப்ல நீங்க இப்போ நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா நான் இப்போ காலையில ஏதாவது வேலை பிஸியா இருப்பேன். ஏதோ ஒரு கம்பெனினா ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கும், ஏதோ ஒரு எமர்ஜென்சியா இருக்கும். அந்த வேலையை நான் ஏதோ ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கும், சாட்டிஸ்ஃபைடுக்கு டைம் ஆகும். அதுக்காக என்ன பண்றேன்னா நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க, எனக்கு இவ்வளவு பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும், அது வேணும். வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா நான் அதுக்கு எப்பயுமே ரீப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல நைட்டு 10 மணியா இருந்தா கூட நான் கேட்டலாக்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவீங்க. எல்லாமே கேட்டலாக், கம்பெனி அட்ரஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே நம்ம அனுப்பிச்சிருவோம். அதை மட்டும் காமிச்சிருக்கேன். சிசிடிவி மட்டும் இந்த இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் ப்ரோ. எதுக்கு அதை காட்ட சொன்னா அவ்வளோ பெரிய கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் யூனிட் தான். அப்படிதானே ப்ரோ? டிசைனிங் தானே. இது வந்து டிசைனிங்க்கு மட்டுமே வந்து 5 பிசி இருக்கு, 4 டிசைனர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா. இங்கே டிசைனிங் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே ப்ரோ இதுக்கப்புறம் பிரிண்டிங். ஆமாம், அங்கே போயிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ டிசைனர்லாம் அங்கே வந்து மும்மரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டீ டைமு, அதனால அவன் வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக உள்ள உட்காந்து அவரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோமா, அதனால வந்து அவங்கள கவனிக்கல. அவங்க வந்தப்போ அவங்க டீ டைமுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவங்களுக்கான பிரேக் டைம்ங்கிறதுனால அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அது வந்து அங்கே எம்டியாக இருக்கு. அங்கே 4 டிசைனர்ஸ் அங்கே வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரிண்டிங்கு. மிஷினே இவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ போடுது இந்த மிஷின்? இது ஒரு 7.5 lakhs. 7.5 லட்ச ரூபா வருமா? 8 லட்ச ரூபா. 7 லட்ச ரூபா நம்ம எப்போ சம்பாதிக்கிறது? ஓகே, ஒரு மிஷினே வந்து 7.5 லட்ச ரூபா. இதுதான் வந்து நாங்கள் வரும்போது ஓடிட்டு தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோட இன்டர்வியூல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து டிசைனிங் முடிச்சுட்டு இங்கே வந்து பிரிண்டிங். இந்த பிரிண்டிங் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோ ஃபியூசிங் பண்ணுவோம். ஃபியூசிங். ஆமாம், அங்கே போகலாம். ஸோ அங்கே வந்து பிரிண்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக இங்கே இதுக்கு பேர் சப்ளிமேஷன் தானே ப்ரோ? ஃபியூசிங் பண்ணுறது. ஃபியூசிங் பண்ணுறது ஆக்சுவலாக அப்படின்னா என்ன இது? இந்த என்ன இங்கே என்ன நடக்கும்? பேப்பர்ல இருந்து துணியில வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு இதுல வந்து ஒட்டிக்கிறோம், அவ்வளவுதான். டிசைன் பண்ணி வர்றத வந்து அந்த பிரிண்டிங்ல பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து அதை வந்து இங்க துணியில வந்து மெர்ஜ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். துணியில இருக்கிறது அந்த பேப்பர்ல இருக்கிறது துணியில வந்துரும். அவ்வளவுதான். அது வந்து இது பேர் என்ன சொன்னீங்க? ஃபியூசிங். அப்புறம் வந்து இது சின்ன மிஷின். இது சின்ன மிஷின், அது போக வெளியில பெரிய மிஷின். ஆமா. சூப்பர். நெக்ஸ்ட் ப்ரோ இங்க இருந்து நெக்ஸ்ட் கட்டிங். ப்ரோ இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ? இது எல்லாமே ஆர்டருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு இது எல்லாமே டெலிவரி. இது எல்லாமே ஆர்டர்ஸா? இல்ல அங்க கட் பண்ணி பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அது மட்டும். மத்ததெல்லாம் பிளைன். அதெல்லாமே இப்ப நீங்க கை வச்சிருக்கீங்களா, அது எல்லாமே பிரிண்டிங். அது எல்லாமே நாளைக்கு டெலிவரி போக வேண்டியது. எல்லாமே ஆர்டர்ஸ். இது என்ன லெவல்ல இருக்கு இப்ப? இது இப்போ வந்து கட்டிங்காக வெயிட்டிங்ல இருக்கு. இது முடிச்சோம்னா கட்டிங் ஃபியூசிங் முடிச்சிட்டு இருக்கு. ஃபியூசிங் முடிஞ்சு. ஆமா, ஃபியூசிங் முடிஞ்சு இருக்கு. ஆக்சுவலா வந்து இது துண்டு போடுற மிஷின் சொன்னாங்க. அது நமக்கு என்னன்னு புரியல கான்செப்ட். இப்பதான் கேட்டேன், தெளிவா சொல்லியிருக்காரு. இது வந்து தனியா ஒரு பீஸா இருக்கா? இது ஒரு பீஸா இருக்கிறது வந்து இது வந்து மொத்தமா இருக்கு ப்ரோ. இருங்க ப்ரோ, ஓட்டாதீங்க. இது வந்து மொத்தமா இருக்கு. இதை பார்த்தா தெரியும், கட் பண்ணாம மொத்தமா இருக்கா? இது எல்லாத்தையுமே வந்து சிசர்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து மிஷின்ல கட் பண்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா கட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் துண்டு போடுற மிஷின். இதுல ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி டேமேஜ் இல்லைன்னா கூட அந்த நமக்கு என்ன எவ்வளோ இப்போ 20 குவான்டிட்டி தேவைன்னா அதை ஃபாஸ்டா கட் பண்றதுக்காக இந்த மிஷின், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துண்டு போட்டு கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சைஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3XL XL அந்த மாதிரி. இதை வச்சு இந்த மாதிரி வந்து சைஸ் எடுக்கிறாங்க. காலருக்கும் கைக்கும் தெரியுதா? ஸோ இங்கே சைஸ் அடிச்சு சைஸை எடுத்து இந்த கட்டி வச்சுருவாங்க. அப்படி தானே ப்ரோ? இது நாளைக்கு மேட்ச்சுக்கு அதையும் சொல்லிடுறேன். அது நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்து இந்த ஜெர்சி போகுது. எந்த டீமுக்கு? டைட்டன் சிசி. டைட்டன் சிசிக்கு வந்து போகுது. நாளைக்கு மேட்ச்சுக்கு போகுது, ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச்சுக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எல்லா வேலையுமே வந்து மேலே தான். எல்லாமே ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் பெண்டிங்கு. அதெல்லாம் மேலே பார்த்துலாம். ஆமாம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் யூனிட். அப்படியே காமிச்சிடலாம். அப்படி சொல்லி வேலை என்ன வேலை? இவங்க வந்து ஃப்ளாட் லாக் பண்ணுறது. இவர் வந்து இப்போ அட்டம், இப்போ கையெல்லாம் ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயின் பண்றது, மேல ஷோல்டர் ஜாயின் பண்றது, சைடு அடிக்கிறது, அதெல்லாமே இவங்க பண்றது. இந்த மிஷின். ப்ரோ உங்க பேரு? இவங்க தான் ஸ்டார்ட் பண்றதா? ஆமா, இந்த இவங்க 3 பேர் இருக்காங்க. சிங்கர்ல ஆரம்பிச்சு தான் மற்ற வேலையெல்லாம் வராது. சிங்கர்னா இந்த மிஷின் எல்லாமே சிங்கர் மிஷின். இது வந்து மரமங்கலம் ஏசிசியோட ஜெர்சி. நாளைக்கு இந்த ஜெர்சி தான் போட்டு ஆட போறாங்க. ஆக்சுவலா வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் வியர் தான் இந்த ஜெர்சியோட ஸ்பான்சர். நல்லா இருக்கு. இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, தச்சிட்டு இருக்காங்க.
அபியோட ஜெர்சி, அபிஷேக் அவரோட ஜெர்சி நல்லா இருக்கு ஆக்சுவலா. என்னோட ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ, எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஒன்று தச்சு கொடுத்துருங்க இதுல, வினோதுக்கு தச்சிருங்க. சரி, மிஷின் காஜா, அது பட்டன் மிஷின். இது காஜா மிஷின், இது வந்து பட்டன் மிஷின். அதான் இது வந்து மேக்ஸிமம் ஹோல்சேல் பண்றவங்க ஃபுல் யூனிட் வச்சிருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் இது இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன லெவல்ல பண்றவங்கள்ட்ட இது இருக்காது. மேக்ஸிமம் ஜெர்சி பண்றவங்க பட்டன் பண்ண மாட்டாங்க, ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து பட்டன்லாம் வச்சு பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கு, அசம்பிள்டா இருக்கு அப்படின்ற காட்டுறதுக்காக தான் இது எல்லாமே. இங்க வேலை முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசுறெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இங்க வேலை முடிச்சுட்டு அவ்வளவுதான் ஃபைனல் ப்ராசஸா வந்து அயனிங்க்கு போயிடும். நம்ம அப்படியே அயனிங்க்கு போயிடலாம். எல்லா பிசுருமே இங்க வெட்டி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இங்க அயனிங் ஸ்டேஜ். இங்க அயன் பண்ணி முடிச்சுட்டு அந்த 2 அட்டை வச்சு நீட்டா மடிச்சு பேக் பண்ணி இந்த மாதிரி இங்க முடிச்சிருவாங்க ஃபைனலா. அது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளவுதான், ரெடி டு டிஸ்பேட்ச் அப்படின்ற மாதிரி. நம்ம எங்க இருந்து ஆர்டர் பண்றோமோ அந்த இடத்துக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவாங்க. சரசர முடிஞ்சிடும் எல்லா வேலையுமே இங்க ஃப்ரீயா இருந்தா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அயனிங்ல இருக்க வந்து இல்ல, இவங்க வந்து ஆக்டிங்கா வெளியில இருந்து சுட சுட வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க. வேற என்ன சொன்னாலும் பிரிக்க மாட்டேங்கிறாரு. சரி, நெக்ஸ்ட் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்ஸ் இருக்கு. ஒயிட்ஸ் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு. ப்ரோ நீங்க அதை அப்படியே சொல்லிருங்க ப்ரோ. வீடியோல அந்த கீழே வந்து காமிச்சிங்கல்ல அந்த காலர் பேட்டர்னு, காலர்ல சப்ளிமேஷன் அடிச்சுக்கலாம். பட்டியில எல்லாத்துலயுமே சப்ளிமேஷன் அடிச்சா உங்களுக்கு கலரும் கரெக்டா வரும். என்ன டிசைன் வேணாலும் அதில் போட்டுக்கலாம். ஒயிட்ஸ்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? என்ன ஒயிட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு செட் வந்து 450 500ல இருந்து. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, குவாலிட்டி எல்லாமே நல்ல குவாலிட்டி. நீங்க பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, குவாலிட்டி நல்லா இருக்கு. இதெல்லாம் பெங்களூர் டிஸ்பேட்ச் ஆகுது இல்லையா? இதெல்லாம் பெங்களூர். சூப்பர் ப்ரோ. பெங்களூர், கர்நாடகா எல்லா பக்கமும் பண்ணிருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ரெடி டு டிஸ்பேட்ச் லெவல்ல இருக்கு. இது எல்லாமே வந்து முடிஞ்சு இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. ஆக்சுவலா இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அயன் பண்ணார்ல அதான், அது சூப்பரா இருக்கு. அதுவும் இதுவும் இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு. இந்த ஜிப்பு வச்சு காலர் வச்சது ரொம்ப அழகா இருக்கு. வந்து இதுதான் வந்து இந்த இந்த ஜிப்பு தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவிலே குவாலிட்டியான ஜிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதான் ப்ரோ? ஆமா ஆமா, பிராண்டட் ஜிப்பு தான். இதுதான் பிராண்டட் ஜிப்பு. இது வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குமா, ரொம்ப ரொம்ப டிமாண்டான மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே வந்து இவர்கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஆனால் இந்த காலரில் சப்ளிமேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து காலர் சப்ளிமேஷன் மாடல். ஆக்சுவலாக எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. அவங்க கடை பேர் மாதிரியே வந்து யூனிக் ஸ்போர்ட்ஸ் பேர் மாதிரியே எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ளூ கலர் எதில் கலந்துருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ, ரெட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதுக்கு காமிச்சேன்னா இது எல்லாமே வந்து காலரில் சப்ளிமேஷன் பண்ணியிருக்காது. இது எல்லாமே உங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜிப்பு காலர் டிசைன். இது எல்லாமே இதில் வந்து மட்டுமே 15-16 டிசைன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 11 ஜிப்பு ப்ளஸ் காலர். இது ஜிப்பும் காலரும் இதே மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கலரு ப்ளஸ் பட்டன் சைனீஸ் கலர். இது ஒரு மாடலு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலோ காலர் பட்டன், இந்த மாதிரி கலர் ஸ்டைலு ப்ளஸ் பட்டன். அதே மாதிரி செல்ஃப் காலர் வித்தவுட் பட்டன், இதில் பட்டனே கிடையாது, செல்ஃப் காலர். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 15 மாடல் இருக்கு. R1B காலர் 16 ஸ்டைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாலிபாலுக்கான நெக்கு. இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு இதுவுமே இதில் இருக்கு. இது ரவுண்ட் நெக்கு, இது வி நெக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான சைனீஸ் காலரு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்கு, எல்லா டிசைன்ஸுக்கும் இருக்கு. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் என்ன, உங்களுக்கு என்ன பட்டன் மாடல் வேணும், உங்களுக்கு என்ன நெக் மாடல் வேணும், எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்லாக் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலாக அதுதான் நம்ம நார்மலாக எல்லா கடையிலையும் பார்க்குறது தான். பட் வந்து திருப்பூர்ன்ற பட்சத்தில் வந்து குவாலிட்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும், ஹோல்சேல்ன்றனால ரேட் கம்மியாகவும், டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. டிசைனிங்கே வந்து 4-5 பேர் இருக்கிறாங்க. இங்கே வேலையுமே உங்களுக்கு குயிக்காக இருக்குது. ஃபுல் பில்டிங்குமே வந்து அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எல்லா மிஷினும் வெல் எக்யூப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி நீங்கள் இந்த யூனிக் ஸ்போர்ட்ஸ் இயர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லி முடிச்சிருங்க. உங்களை ஏன் நம்பணும், உங்கள்ட்ட ஏன் வாங்கணும், அதை சொல்லிடுங்க. எங்ககிட்டயே நம்பணும்னா, அதாவது ஜென்யூனாக இருப்போம், சொல்கிற டைமில் இருப்போம். நீங்கள் இன்னைக்கு டேட்டு கேட்குறீங்க அப்படின்னா கொடுப்போம்னு சொல்லிடுவோம். எங்களுக்கு பிஸியாக இருக்குது, இல்லை முடியாது, நீங்கள் 2 நாள் 3 நாள் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி எங்கள் சைடு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் சைஸ் சார்ட் அனுப்புவோம். அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த சைஸ் சார்ட்டை படி கொடுங்க. இல்லை சைஸ் சார்ட்டில் நான் ஒரு
நான் கொடுத்துருக்க சைஸ் ஷார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது 5000 ரூபா ரேஞ்சாக இருந்தாலும் 10,000 ரூபா ரேஞ்சாலும் நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். எங்கள் சைடு மிஸ்டேக்காக இருந்தால். உங்கள் சைடு மிஸ்டேக்காக இருந்தால் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். எங்கள் சைடு இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது வந்து நான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் தெரியாமல் கொடுக்குறாங்க. நாங்கள் ஷார்ட் அனுப்பிவிடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. மற்றபடி டைம் கொடுத்துருங்க. மெயினாக மினிமம் ஒரு 5 to 7 days கொடுத்துருங்க. ஒரு சில நாள் ஃப்ரீயாக இருந்தோம்னா 2-3 days கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இவருடைய அண்ணாவுடைய நம்பரு, இவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, உங்களுடைய யூடியூப் சேனல் நேமு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து வீடியோ ஸ்க்ரோலிங்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பெட்டர் யூ கான்டாக்டிங் த்ரூ வாட்ஸ்அப். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் அமைச்சிருவாங்க, கேட்லாக் அமைச்சிருவாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 100% ராயல் லாயல் எல்லாமே வந்து நம்பலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து 19 எல்லாருக்கும் வீடியோ போடுறது கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்க மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்து துரையண்ணனும் ஒரு ஆள் நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாங்கிறவங்க ஃப்ரீயாக விட்டுறேன். டேக் கேர், டாட்டா, பை.